ஜான்சி ஊரில் இருக்கிற ஒரு குளத்தை தேடி போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்து குளிக்கலாம், நமக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. வருது பாரு, கால் கிட்ட வருது பாரு. சந்தன மரமா இது? கீரையா? என்னது நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. நிற்கிது, உட்காரல. என்ன மாம்பழமா? மாம்பழம். மாம்பழம் ஷார்ட் ஃபார்ம்ல மாம்பழம். மாம்பழமா? மாம்பழம். சாக்லேட் ஸ்மெல் வருது. சாக்லேட் ஸ்மெல் வருது, கரெக்ட். வேகமாக ஓடி வந்துட்டோம். கீழே போகாத ஆள் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சாச்சு, ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வணக்கம், ஜான்சி அரசுவை கிச்சன். இன்றைக்கி வந்து ஜான்சி ஊரில் இருக்கிற ஒரு குளத்தை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ நேச்சுரல் பாண்டை. ஸோ ரியானோட சேனல் வந்து ரியானா பேக். ஸோ இவங்க சேனல்லையும் வந்து மோஸ்ட்லி வரும். ஸோ போகிற வழி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி வந்து ரப்பர் தோட்டம் இருக்குது. ஸோ சூப்பரான வழி. ஸோ ஃபுல்லாக நடந்து தான் போகிறோம். போகிற வழியில் இந்த அழகாக இருக்கிற இந்த செடிங்க, பூக்கள் எல்லாமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போவோம், காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பின்னால் இன்னொரு குளம் இருக்குது. இது வந்து குளிக்கிற அளவு இருக்காது. இங்கே வந்து தெரியுமா என்னன்னு தெரில. வேலி போட்டிருக்காங்க. கிணறு இருக்குது, பட் ரொம்ப ஆழம். ஸோ இங்கே குளிக்க முடியாது. ஸோ இங்கே ஆமாம், இறக்கமாக போகுது. ஸோ இது வந்து இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு கான்டூர் ஏரியா தான். ஏற்ற இறக்கமாக இருக்கும். சந்தன மரமா இது? தெரியவே இல்லைல்ல. போகிற வழியில் இருக்குது. இது வந்து பைனாப்பிள். ஸோ போகிற வழியிலே இருக்குது. காய்க்குது அப்போன்னா. பிங்க் கலரில் இருக்குது. ஸ்டார்டிங் இப்படி தான் வரும். நம்ம பைனாப்பிள் வைக்கலாமா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாக எவ்வளோ பைனாப்பிள் இருக்குது பாருங்கள். வேலிக்கு பதிலாக வச்சு விட்ருக்காங்க. வேலிக்கு பதிலாக வந்துட்டு பைனாப்பிள் வச்சு விட்டுருக்காங்க. ஸோ ரப்பர் தோட்டம் போகிற வழியில் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பழைய வீடு இருக்குது. எப்படியும் 100 years ஓல்டாக இருக்கும். அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ வேலிக்கு வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் பைனாப்பிள். என்ன பார்க்கணும்? போகிற வழியில் அப்படியே கீழே தூக்கி போட்டு போயிடலாம். வேறு என்ன பண்ண முடியும் அதில்? பைக்லாம் போக முடியாதுல்ல, சரட்டுன்னு இறங்கிடும். அடுக்கு இல்லடி, ஒத்த செம்பருத்தி. ஒரே செடியில் எவ்வளோ பூ இருக்குல்ல அப்பா. கேக்டஸ், கள்ளிச்செடி. பூ கரெக்டாக ஒரு சீசனுக்கு தான் வரும். அது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற? கீரையா? என்னது நெல்லிக்காய் மாதிரி இருக்குது? ஏதோ ஒரு கீரை, பேர் தெரியல. ஆனால் கீழே வந்து நெல்லிக்காய் மாதிரி காய்ச்சிருக்கு, அழகாக இருக்குது. இட்லி பூ. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தோசை பூ கிடைக்கும். ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டிலேருந்து நேராக போனால் குளம் வந்துடும்னு அடையாளம் சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கேயும் ஃபுல்லாக பைனாப்பிள் இருக்குது. நிற்கிது, உட்காரல. பைனாப்பிள் இருக்கிறது நிறைய பாம்பு வரும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஸோ இங்கே பைனாப்பிள் இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தாலும் யாரும் பறிக்க மாட்டாங்க. ரியானா கோழி பாரு ரியானா, கோழி சேவல் பிடிச்சி என்ன சூப் வைப்பியா, என்ன பண்ணுவ? வெத்தலை இங்கே பார்த்து தரையில் படுற வெத்தலை தானே அது. வேலியோ ஒரு காம்பவுண்ட் செவரோ எதுவும் கிடையாது. ஸோ இயற்கை வேலி தான். எல்லாருமே வந்து மோஸ்ட்லி காம்பவுண்ட் செவர் பதிலாக வந்து செம்பருத்தி செடி, மரம், செடி, கொடியை வந்து வச்சுட்டு காம்பவுண்ட் வால் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பாருங்க, நான் கல்லுலேயே எவ்வளோ அழகாக அடுக்கி சூப்பராக வச்சுருக்காங்க பாரு. இதுவே எப்படி சொல்றீங்க, மாபல்லம்லாம் போனால் எப்படி இருக்கும்? என்ன மாபல்லமா? மாபல்லபுரம். மாபல்லபுரம் ஷார்ட் ஃபார்மில் மாபல்லம். மாம்பழமா? மாபல்லம், மாபல்லபுரம். நீயே வச்சிட்டியா ஷார்ட் ஃபார்மு? சூப்பராக இருக்கு. திப்பிலிடி பெப்பர்லேயே லாங் பெப்பர் இது இருக்கு பாரு, குட்டி குட்டியாக அதில் தெரியுது பாரு. நம்ம வீட்லேயும் இருக்குல்ல, நல்லா ஷைனிங்காக இருக்கு. அப்பா இதை பாருங்கப்பா, இது பாருங்கப்பா. என்ன பார்க்கணும்? இது பாருங்க. அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்கு. ஸோ இடமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன ஓடையா? வாய்க்கால், சின்ன வாய்க்கால் போகுது. இங்கேயுமே வந்து குளிக்கிறாங்க. இப்போ நம்ம குளம் கண்டுபிடிக்க முடியலண்ணா, இங்கே தான் குளிச்சாகணும். எங்கே செல்லும் வழி சொன்னாங்க, கேட்டேன். ஓகே வாவ். இது என்ன செடின்னு தெரியல, திராட்சை மாதிரி கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கு. இது வாசமாக இருக்குமா? ஒன்றும் தெரியல வாசம்லாம். சாக்லேட் ஸ்மெல் வருது. கரெக்டு, மைல்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோடு சுவரே, காம்பவுண்ட் சுவரே கிடையாது. ஃபுல்லாக இந்த செடியை வச்சே வந்து பண்ணியிருக்காங்க. செம்பருத்தி செடி, மரம், இது வச்சே வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரே அடி. இது வந்து அந்த காலத்து டாட்டூ தெரியுதா வீடியோவில்? நிக்குமா அழிஞ்சிருமா? அழிஞ்சிரும். ஜஸ்ட் ஒரு இங்கே வைங்க. லைட்டாக ஒரு தூசி மாதிரி தான் இருக்கும். வாவ், அழகா இருக்கு. இதை மொத்தமாக வைக்கலாம். இவ்வளோ பெருசாக வைக்க போறியா? இதானே வேலை எங்களுக்கு. இதுதான் வந்து 90 கிட்ஸோட டாட்டூ. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒயிட் கலரில் அதில் ப்ரௌனாக இருந்துச்சுல, அது வராது. அது ரொம்ப புள்ளி புள்ளியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடையாது. மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் இது ஒரு வகை, அவ்வளோதான். இதில் பெரிய அளவு மருத்துவ குணம் கிடையாது. மருத்துவ குணம் இருக்கிற மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து வேறு மாதிரி இருக்கும். அது இங்கேருந்தே வந்து குளம் தெரியுது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். இதுதானா? ஓகே. இங்கேருந்து அப்படியே வேகமாக இறக்கும். கொஞ்சம் வேகமாக போகிறேன், நான் ஓடுறேன். கேமரா வந்து எந்த அளவு ஷேக் ஆகும் தெரியல. வேகமாக ஓடி வந்துட்டோம். செம்ம பெரிய குளம், பார்க்க சூப்பராக இருக்குது. பட் இறங்கிறதுக்கு வாட்டம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும் எங்கேயாவது இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்குமான்னு. அதுவும் அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் தெரியுது. ஸோ அப்படியே கேமரா திருப்புறேன். அங்கே இருக்க பாருங்க ஸ்டெப்ஸு. பார்த்துட்டேன். போக மாட்டேன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்து குளிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. அங்கே ஆள் நிற்கிறாங்க. அங்கே போகலாமா? எல்லா இடத்துலையும் அதே தான் செல்லும். இங்கே தான் அவங்க குளிச்சுட்டாங்க, போயிருக்காங்க. மீன் தெரியுது பாரு. ஏன்னா எவ்வளோ மீன் இருக்குது பாரு, குட்டி குட்டியாக மீன்லாம் அப்படியே தெரியுது. தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த
நம்ம வந்து கால் உள்ள வச்சோம்னா ஃபுட் மசாஜ் கிடைக்கும். ரியானா இங்கே கால் உள்ள வை ரியானா, சூப்பராக அழகாக கால் கிடைக்கும். வருது பேர் கால் கிட்ட வருது பேர். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கால் கச்சா பிடிக்காது. கூசும் வலிக்கு விடுறதுக்கா. வாங்கப்பா, டோன்ட் பி ஷை, கம். அழகாக இருக்கு. எந்த ஃபுட் மசாஜ் பண்ணல, ஆனால் அழகாக இருக்குல்ல இந்த குளம் பார்க்க. பாசியாக இருக்குடி படிக்கிறதுக்குள்ளா, செம்ம பாசி இருக்குது, கேர்ஃபுல்லாக நிற்கணும். அம்மாடா முங்கியாச்சுடா. பிரியாணி கீழே போகாத, ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இதுக்கப்புறம் படி இருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஒரே ஒரு படி இருக்கு, இன்னும் ஒரு படி இருக்கு. அப்பா அங்க பாருங்க, அம்மா மீன் பிடிக்கிறாங்க தூண்டிலால. அப்பா எனக்கு நீச்சல் சொல்லிட்டாங்கப்பா. ஒரே பாசியாக இருக்கு, கையெல்லாம் மாட்டுது. அவ்வளோ பாசியா இருக்கு, அவ்வளோ பாசியா இருக்கு. செம்ம அமைதி இல்லை, இவ்வளோ அமைதியாக இருக்குது பாரு. எங்கேயோ பாட்டு போட்டது இங்கே கேட்குது. நான் சொல்லுவேன் தெரியுமா, காலையில் லிரிக்ஸ் முத கொண்டு கேட்கும். வெறும் இயற்கையின் சத்தம், பறவை கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அப்புறம் இங்கே ஒருத்தி தண்ணியில் தியானம் பண்ணியிருக்கா, புத்தர் மாதிரி. புத்த பிக்ஷு. இந்த மாதிரி வந்து சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்காது. இவ்வளோ இயற்கையான ஒரு தண்ணி, சுத்தமான தண்ணி, வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரீ ஸ்விம்மிங் பூல், அன்லிமிட்டெட் டைம். மீன் பிடிக்க போறியா? ரியானா மீன்லாம் பிடிக்க வேணாம் ரியானா, அதெல்லாம் பிடிக்க முடியாது, ஓடிடும். குளிச்சு முடிச்சாச்சு, ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ரியானா எப்படி இருந்தது? சுமாராக இருந்தது. ரெகுலராக வேறு குளத்தில் குளிப்போம். ஆக்சுவலாக இது புது குளம்ன்ட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தோம். பட் வந்துட்டு நிறைய பாசி இருந்தது படிக்கட்டுலேயும் சரி, உள்ளார வந்து ஸ்விம் பண்ண முடியல ஃப்ரீயாக. ஸோ அதனால் மேடமுக்கு வந்துட்டு ரொம்ப திருப்தியாக இல்லை வந்தது. அதனால் சூப்பராக இருந்ததுன்னு கலாய்க்கிறா. ஓகே, இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை. ஸோ இந்த வீடியோ வந்து பாதி ரியானா பேலையும் வரும், ஜான்சி அரசுவை கிச்சன்லேயும் வரும். ஸோ ஜான்சி அரசுவை கிச்சன் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரியானா பே சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. குளத்தில் போகும்போது இங்கே வந்து ட்ரம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் திருவிழாக்கு செம்மையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னது, குரங்கு வால் தானே சொல்ல போகிறாங்கடி. இது வந்து குரங்கு வால் பூ, குரங்கு வால் மாதிரியே இருக்கும். ஏன்னா உனக்கு பின்னாடி வச்சுக்கோரியாண்ணா, கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக வச்சிடலாமா? பனைமரம் எவ்வளோ விழுந்து முளைச்சிருக்கு பார்த்தியா?